தொண்டை என்னும் அந்த கண்டம் மிக முக்கியமானது. இந்த கண்டத்துக்கு கண்டம் வராம பாத்துக்கணும்னு பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. இப்போ தொண்டையை மட்டுமே பலப்படுத்துறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மடங்கு கூடுது. எப்படி கூடுது, அதுக்கு என்னென்ன உணவுகள் சேர்த்துக்கணும்னு நம்ம பார்ப்போம். சில உணவுகள் பாத்தீங்கன்னா அது தொண்டைக்கு மட்டுமே சுவை கொடுக்கும். அது தொண்டைக்கு மிக மிக தற்செயல் செய்யக்கூடிய உணவுகள். உதாரணத்துக்கு தேன் இனிப்பு, அதிமதுரை இனிப்பு, இந்த இனிப்புகள்லாம் தொண்டைக்கு இனிப்பை காட்டும். அது மிகச்சிறந்த இனிப்பு. அதே மாதிரி வேப்பிலையோட கசப்பு ரொம்ப நேரம் தொண்டையில இருக்கும். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது இருக்கோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பாற்றல மடங்கு இந்த வேப்பிலை கூட்டி தருது. இதை பத்தின பல ரிசர்ச்சஸ் நெட்லயே இருக்கு, நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காவுடைய புளிப்பு, இந்த நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம நீர் அருந்தினா அது தொண்டைக்குள்ள போகும்போது அதோடைய சுவை மாறும். இது அந்த அளவுக்கு நம்ம தொண்டைக்கு பாதுகாப்பு கொடுத்து அது மூலயமா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதே மாதிரி தாங்க இஞ்சி, சுக்கு, மிளகு, திப்பிலி, இது போன்ற காரங்கள். இந்த காரங்கள்லாம் நாக்குக்கு காரத்தை தராது, ஆனா தொண்டைக்கு கொடுக்கும். கடுகம் அப்படின்ட்டு சுக்கு, மிளகு, திப்பிலி கொண்டே ஒரு மருந்து இருக்கு. இந்த மாதிரியான காரங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மடங்கு பெருக்கும். இதே மிளகா காரங்கள் பல வியாதிகளை நமக்கு கொடுக்கறதுக்கான அடித்தளமாகவும் அமையும். தொண்டைக்கான சுவைகளை அதிகமா நம்ம எடுத்துக்கணும். உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறையில கண்டத்துக்கு கண்டம் தரக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது என்னன்னு பார்த்துருவோம். அதுல பிரதானமான விஷயம் என்னன்னா, ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்டஃப்ஸை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிடுறது. அது கூல் வாட்டர் ஆகட்டும், இல்லைனா ஜூஸ் ஆகட்டும், ஐஸ்கிரீம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அது நம்ம தொண்டை வழியா செல்லும் பொழுது நம்மளுடைய த்ரோட் அதோடைய டெம்பரேச்சர் வெளியில இருக்க டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகாம போகுது. இதனாலே நமக்கு த்ரோட் ரிலேட்டட் இஷ்யூஸா இருக்கிற டான்சில்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு தைராய்டுல இருந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு பெரிய அளவுல போயிட்டு பாதிக்கிற பிரச்சனைகளா அமையுது. இன்னைக்கு காலகட்டத்தில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. அது டோட்டலா நம்ம இயற்கைக்கு முரண்பாடான செயல். அது வெளியில இருக்க பஞ்சபூதத்தை டோட்டலா உள்ள இருக்க பஞ்சபூதத்தோட மிஸ்மேட்ச் பண்ணி விட்டுரும். பாடியை ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி நோய் எதிர்ப்பாற்றல மடங்கு அது குறைக்குதுங்க. ஆக செயற்கையா நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் மூலியமா கூல் பண்ணி சாப்பிடுற விஷயம் தவிர்த்துக்கிட்டா நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் மடங்கு பெருகும்.